விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது நம்ம இந்த வருஷம் எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாசம் 1ஆம் தேதி தாங்க. அதாவது 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. வெள்ளிக்கிழமைனாலே மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாட்கள். இந்த நாட்கள்ல நாம என்ன வேண்டுமோ அது நிறைவேத்தி தர ஒரு புண்ணியமான ஒரு நாளுங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது ஒரு 4 தடவை வருங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம், மாசி மாசம். இந்த 4 மாசத்துல சூரியன் அந்த ராசியை பார்க்கறதுனால அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்றாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்ப நம்ம திருமாலை நீங்க வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிகாத்தால அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 1:30 மணிலேருந்து அன்னைக்கு 10:30 மணி ராகுகாலத்துக்குள்ள நீங்க விஷ்ணுவை நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம முதல் நாள் இப்ப வெள்ளிக்கிழமை வருதுன்னா, இப்ப நீங்க வியாழக்கிழமையிலேருந்தே நீங்க ஒரு விரதமா இருந்து நான்வெஜ் உணவு எல்லாம் எடுத்துக்காம மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க பிரார்த்தனையை நீங்க மகாவிஷ்ணுட்ட வச்சு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 27 முறை நீங்க பெருமாள் வலம் நீங்க ஸ்ரீராமஜெயமோ இல்ல மகாவிஷ்ணுவோட மந்திரமோ இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமமோ நீங்க சொல்லி, அது மட்டும் இல்லாம நீங்க துளசி மாலையோ இல்ல தாமரை மாலையோ பெருமாள் சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தீபம் ஏற்றி அந்த திருமாலை பார்த்தீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அது உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமா உங்க வாழ்க்கை மாறுங்க. விஷ்ணு பகவானை நீங்க வழிபடுறதுனால உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு திருமாலோட அருளால உங்க வாழ்க்கை மென்மேலும் உயருங்க.